வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காரசாரமான ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். மசாலா வேர்க்கடலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் நிறையா பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறோம். அப்புறம் காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருந்தீங்கன்னா நல்லா 2 ஸ்பூன் போடுங்க, நல்லா கலர் கொடுக்கும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள். ஏன்னா இதுலேயே தனியா மிளகாவும் இருக்குன்றதுனால அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு. இந்த பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டை நல்லா நச்சு இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சிட்டு அதில் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த வேர்க்கடலையோடு பார்த்திங்கன்னா அந்த மாவு, அந்த மசாலா, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஏன்னா அந்த கோட்டிங் நமக்கு நல்லா வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எங்கேயுமே மாவு கட்டியாகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிப் இருக்குது. இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த சூடு பண்ண எண்ணெயை ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதனால் அந்த சூடு பண்ண எண்ணெயை இதில் ஊற்றிருக்கோம். ஊற்றி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. ஏன்னா இது பஜ்ஜி மாவு மாதிரி வரக்கூடாது. கொஞ்சம் நமக்கு மசாலாவெல்லாம் வேர்க்கடலை மேலே நல்லா கோட்டிங் ஆகணும். அது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வேர்க்கடலை மேலே கோட் ஆகாது. தனித்தனியாக அப்படியே போய் நின்றும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கட்டியாகவே பிசைஞ்சு வச்சுக்கிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப இதுவாக இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு கூட ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை மேலே இந்த மாதிரி மசாலா நல்லா கோட்டாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூளும் பூண்டும் போடுறது செம்ம ஃப்ளேவராக இருக்கும் இதுக்கு. அதனால் அது ரெண்டுத்தையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து கொஞ்சம் தனித்தனியாகவே போடுங்க. எடுத்து கையிலே போடுங்க. ஸ்பூனில் போட்டிங்கன்னா தனித்தனியாக விழுகாது, சேர்ந்து கட்டி கட்டியாக தான் விழுகும். அதனால் நமக்கு அதை தனித்தனியாக பிரிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து ஒன்றொன்னா பிரித்து கையில் இந்த மாதிரி போடுங்க. எப்படியும் ஒரு 2-3ன்னு சேரும், அது பரவாயில்ல. ஆனால் ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கட்டி கட்டியாக விழுந்துடும், அப்புறம் பிரிக்க முடியாது. அது மேலே ஒரு நல்லா ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டு நீங்கள் நல்லா அதை பொரிய விட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதனால் அது போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த மசாலாலாம் எப்படி அதில் நல்லா கோட் ஆகிருக்குன்னு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டிங்கனாலே இந்த மாதிரி நல்லா கோட்டாகி வந்துடும். கலர் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வேணும்னா வேர்க்கடலையை லைட்டாக வறுத்துட்டு கூட செய்யலாம். நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். நல்ல காரசாரமான, ஈஸியான, நல்ல டேஸ்டியான மசாலா வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு ஈவினிங் டீ, காஃபிக்கெலாம் நீங்கள் ஸ்நாக்காக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பொன்மணி ஹோட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.